Very good afternoon, all of you. Vanakkam. I'm very happy to be in the midst of this wonderful audience of more than 2,000 youngsters. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே தங்களுடைய வெற்றி பயணம் எப்படி அமைந்தது என்பதை எடுத்துச் சொல்வதற்காக எங்களுக்கு அழைப்பு கொடுத்திருந்தாங்க. பாண்டியராஜன் சார் மிக அருமையாக தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை பற்றி சொன்னாரு. நான் உங்க கூட பகிர்ந்துக்கிறதுக்கு எதை பற்றி ஆசைப்படுகிறேன் என்றால், இந்த வாழ்க்கை பயணத்துல பல விஷயங்கள் பல துறைகள்ல நான் ஈடுபட்டிருக்கேன். HRD என்று சொல்லக்கூடிய மனிதவள மேம்பாட்டுத்துறை, ட்ரைனிங், கன்சல்டன்சி, சினிமா துறை, நடிப்பு, எழுத்து, அதே போல சோசியல் ஆக்டிவிசம் என்ற பல துறையில எனக்கு ஆர்வம் இருந்திருக்கு. ஆனா இதெல்லாம் சேர்ந்து பார்க்கும் பொழுது அதனுடைய ஒட்டு மொத்தமாக வாழ்க்கையை எப்படி புரிந்து கொண்டேன், வாழ்க்கையில் வெற்றி அடைவதை பற்றி எப்படி புரிந்து கொண்டேன் என்பதை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். So are you ready? All of you? Wonderful. So I'm going to give you a very simple formula, which is the formula that I have understood in my life. நான் புரிஞ்சுக்கிட்ட இந்த ஃபார்முலா உங்களுக்கு கொடுக்க போறேன். இந்த ஃபார்முலாக்கு ரெண்டு கேள்விகள் தான். முதல் கேள்வி, what is your BP? What is your BP? blood pressure சொல்லுவோம்ல, BP. முதல் கேள்வி, what is your BP? இரண்டாவது கேள்வி, what is your FE? F and E, foreign exchange. நான் blood pressure பத்தி பேசல, foreign exchange பத்தி பேச போகுது. இந்த 4 எழுத்துக்களும் நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான அஸ்திவார கல்கள். எப்படிப்பட்ட கல்கள் என்பதை தான் உங்களுக்கு எடுத்து சொல்ல போகிறேன். First question, what is your B? B என்றால் belief. பாரதியம்மா ரொம்ப அழகா சொன்னாங்க, தன்னம்பிக்கை தேவை என்பது. வாழ்க்கையிலே நம்மை பற்றிய ஒரு நம்பிக்கை நமக்கு தேவை. தன்னம்பிக்கை தேவைங்கிறது நமக்கு புரியுது, தன்னம்பிக்கை உருவாக்கிக்கிறது எப்படிங்கிறது நமக்கு தெரியறது இல்லை. ஏன்? பல காரணங்கள். அவநம்பிக்கையோட வாழ்ந்துட்டோம் வாழ்க்கை பூரா, சந்தேகத்தோட, with a lot of doubts, with a lot of reservations. என்னால் முடியுமா? எனக்கு தகுதி உண்டா? எனக்கெல்லாம் வெற்றி கிடைக்குமா? இப்படிப்பட்ட பல சந்தேகங்களோட நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கிறதுனால தன்னம்பிக்கை என்பதை உருவாக்கிக் கொள்வது மிக மிக சிக்கலாக இருக்கிறது. So we will begin with that. First of all, in life we need to have the right belief. இடதுகை, வலதுகை, சலுகை, இதையெல்லாம் தாண்டி நமக்கு இருக்க வேண்டியது தன்னம்பிக்கை. The first and foremost thing. I was taking a flight, பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு வந்துட்டு இருந்தேன். Luckily my co-passenger அன்னைக்கு நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்களும் அதே ஃபிளைட்ல வந்துட்டு இருந்தாங்க. அவர் பெயருக்கே கை தட்டுறீங்க பாருங்க. So how popular and how powerful he must be. So பல விஷயங்களை பேசிட்டு இருந்தோம். அப்படி பேசும்பொழுது இந்த தன்னம்பிக்கைக்கு ஒரு அழகான ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு விஷயத்தை அவர் சொன்னார். அவருடைய ஸ்டைலே லைஃபை பத்தி எல்லாம் அலசிட்டு கொஞ்சம் பேசிட்டு இருந்தோம். அப்ப சொல்றாரு, கிட்டி சார், எதுக்காக லைஃப் இவ்வளவு காம்ப்ளெக்ஸா பண்ணிக்கிறாங்கன்னு புரியல. It is so simple, no? முதல்ல அவருடைய படத்துல வராத ஒரு பஞ்ச் லைன் சொல்றாரு. After all, என்ன தேவை வாழ்க்கையில? A body which is useful and a mind which is peaceful. அவ்வளவுதானே அப்படிங்கிற. Body which is peaceful, a body which is useful and a mind which is peaceful. இதுதானே தேவை. அதுக்கப்புறம் மிக பிரமாதமான ஒரு விஷயம் சொல்றார். ஒரு பஸ் கண்டக்டரா இருந்த ரஜினிகாந்த் இந்த அளவுக்கு வரலாம்னா யாருமே எங்க வேணா வர முடியும் சார். இதை மக்கள் புரிஞ்சுக்கணும். It is possible. அந்த தன்னம்பிக்கை தேவை. ஆனால் நமக்கு அது ஏன் வருவதில்லை? ஏனென்றால் நம்ம பார்த்துக்கும் பொழுது பலவிதமான குறைகள், பலவிதமான சந்தேகங்கள். அதெல்லாம் நீங்க சொல்லலாம்ங்க, பாரதியம்மா மேடையில பேசலாம், நீங்க எல்லாம் மோட்டிவேஷன் டாக் கொடுக்கலாம். ஆனா உங்களுக்கு தெரியாது என்னுடைய பேக்ரவுண்ட் பத்தி தெரியுமா? நான் ரொம்ப ஒரு போர் ஃபேமிலியில வந்திருக்கேன். நீங்களாம் சிட்டியில படிச்சு வளர்ந்துருக்கீங்க, உங்களுக்கு பரவாயில்ல. நான் வந்து ரூரல் பேக்ரவுண்ட்ல இருந்து வரேன். நீங்களா இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலுக்கு போயிருப்பீங்க, நான் தமிழ் மீடியம்ல படிச்சு வந்திருக்கேன். ஆனால் பட் என்று சொல்லக்கூடிய பல விதமான அவநம்பிக்கை ஏற்படுத்தும் வாக்கியங்கள் நமது மனதிலே பதிந்து விட்டன.
அதைத்தான் முதலில் நாம் களைந்து எடுக்க வேண்டும், தூர எறிய வேண்டும், தூக்கி எறிய வேண்டும். ஏன்? Because you are already here. கடந்து போன நாட்களை பற்றி, கடந்து போன வாழ்க்கையை பற்றி, அதை பற்றி கொண்டிருப்பதில் எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. தமிழ் மொழி மிக அழகான மொழி. இதற்கு தேவையான உதாரணத்தை நமக்கு எடுத்துக் கொடுக்கிறது. Don't be worried about your past. எந்த பேக்ரவுண்ட்ல நீங்க வரீங்க, எந்த குடும்பத்துல நீங்க வரீங்க, எந்த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ல படிச்சீங்க, ரூரல் செக்டர்ல இருந்தீங்களா, அர்பன் சிட்டில இருந்தீங்க, இதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் கடந்து போன வாழ்க்கை. தமிழ் மொழி நமக்கு மிக அழகாக இதை எடுத்து சொல்லுகிறது. தமிழ் மொழியிலே கடந்து போன காலத்தை எந்த வார்த்தையால் நாம் குறிப்பிடுகிறோம்? இறந்த காலம். The past is already dead. Don't be stuck with your past ever. If today you are present in this audience, it means you are already eligible for tremendous amount of success. Don't get stuck with your past. Don't be stuck with your disbeliefs based on your past. Sure. ஏனென்றால் பிறப்பை பற்றி நமக்கு யாருக்குமே ஒரு சாய்ஸ் கிடையாது. பிறந்துட்டோம், அந்த சர்க்கம்ஸ்டான்ஸ்ல பிறந்துட்டோம், அந்த சர்க்கம்ஸ்டான்ஸ்ல வளர்ந்துட்டோம். அப்படிப்பட்ட ஒரு பேக்ரவுண்ட் இருந்திருக்கும். ஆகையினால் நான் முன்னேற முடியாது அப்படிங்கிற அந்த நம்பிக்கை, அந்த அவநம்பிக்கையை நிச்சயமாக தூர எறிய வேண்டும், தூக்கி எறிய வேண்டும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இடது கை, வலது கை, சலுகை எல்லாத்தையும் கடந்து நமக்கு இருக்க வேண்டியது நம்மை பற்றிய தன்னம்பிக்கை. My dear friends, the first and foremost foundation stone that you and I need to lay in our life is the belief that I am eligible for success. I can win. That clarity, that confidence. So begin with the success, begin with your self-confidence. தன்னம்பிக்கை நமக்கு தேவை. Once you have that faith, அந்த தன்னம்பிக்கை இருந்தால், the next foundation stone you can lay. தன்னம்பிக்கையின் அடிப்படையில் நீங்க எது வேணா செய்யலாம். இதைத்தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு அவசியமே கிடையாது. அழகா சொன்னாங்க, நீங்க டாக்டர் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, நீங்க இன்ஜினியர் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எப்படிப்பட்ட துறையும் நீங்க தேர்ந்தெடுக்கலாம். You can be anything in life, but you got to be the ultimate master of that particular field. ஆகையினால் தான் இரண்டாவது அந்த அஸ்திவாரக்கல் மிக மிக முக்கியமானது. And what is that? What is your P? P என்று சொன்னால் purpose. What is your purpose in life? Purpose என்று நான் சொல்லும் பொழுது வாழ்க்கையின் அர்த்தம் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இரண்டு விதத்திலே. When I talk about purpose, the first meaning that we can pick up is, what is my goal in life? எல்லாரும் சொல்லுவாங்க, வாழ்க்கையில் ரொம்ப தெளிவா இருக்கணும். What do you want to become? What do you want to become? அதை நினைச்சுக்கிட்டு தானே பல பேர் பல துறையை தேர்ந்தெடுக்கிறாங்க. I want to become an engineer, I want to become a doctor, I want to become a lawyer, I want to become an entrepreneur, I want to become. அடுத்த கேள்வி கேளுங்க, why do I want to become any of this? அப்பொழுதுதான் மிக அழகான மற்றொரு தெளிவு நமக்கு வெளியே வருகிறது. You need to have two parts to your purpose. அந்த பர்பஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கையின் அர்த்தத்திற்கு இரண்டு பரிமாணங்கள். முதல் பரிமாணம் இலக்கு. இலக்கு என்பது உன்னுடைய கோல். Yes, you have to achieve your goals. The goals will give you what you want for yourself. நான் இன்ஜினியர் ஆக வேண்டும், that's what you want for yourself. எனக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்க வேண்டும், that's what you want for yourself. எனக்கு வாழ்க்கையில் வசதிகள் தேவை, that's what you want for yourself. I want to have my own company, that's what you want for yourself. Very nice. வாழ்க்கையில் இலக்கு தேவை, ஆனால் அதன் கூடவே வாழ்க்கையில் லட்சியமும் தேவை. லட்சியம் என்பது என்ன? Not about what I will get out of life, what I will give to the whole world because of whatever I become. வாழ்க்கையில் இலக்கு தேவை, அதன் கூடவே மிக சிறப்பான வாழ்க்கையின் லட்சியமும் தேவை. What will the world get out of you? How are you going to make a difference to the world? Pandirajan sir சொன்னார், creating value. Absolutely. There are hundreds and hundreds of ways in which you can create value to the world today. It can be e-commerce, it can be housekeeping service, it can be transportation, it can be infrastructure, it can be hospitality, it can be food business, it can be just talking and motivating people. But create value. Be clear about the second part of the foundation, which is your P, the purpose. Have the goal,
by which you will decide what you want to get for yourself. But along with that, have that sense of mission. வாழ்க்கையில் இலக்கு தேவை, இலக்கின் கூடவே வாழ்க்கையில் லட்சியம் தேவை. இலக்கு லட்சியம் இரண்டையும் சேர்ந்து எடுத்துக் கொள்ளுங்கள். You will have a powerful P. So the first part of deciding in your life is this combination of B and P. What is my BP in life? சரி, இதுவரைக்கும் BP பற்றி பேசுறது முதல் பார்ட். That is the intellectual, the idea part. அதுக்கடுத்து ஐடியாக்கு அப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன் வேணும்ல, நடைமுறையில் அதை கொண்டு வருவதற்கான ஒரு தேவை இருக்கிறது. அதுக்கு என்ன செய்யலாம்? Two things are very important. F and E. What is the word? What does the letter F stand for? And what does the letter E stand for? அந்த F என்பது focus. மிக மிக தீவிரமான கவனம் செலுத்தும் அந்த ஒரு டிசிப்ளின் வாழ்க்கையில். அதற்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு நீங்க பார்த்திருப்பீங்க. I'll just narrate that back to you. What do you mean by focus? First of all, I'm sharing with you that you can be anything that you want to be in life. இந்த துறையில மட்டும்தான் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. எந்த துறையும் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். சென்னையில் ஒரு பள்ளிக்கூடத்துல மிக மிக முன்னேறிய மிக மிக முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய சிறந்த 3 பள்ளிக்கூடங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த தரத்தில் இருக்க ஒரு பள்ளிக்கூடத்துல கேரியர் அட்வைஸ் பத்தி கூப்பிட்டு இருந்தாங்க. அந்த கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக அங்க போய் பேசும் பொழுது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். சுமார் 400 ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார்ந்து இருந்தாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசும் பொழுது அவங்க ஒரு ஆடியன்ஸை வச்சுக்கிட்டு I was telling them, imagine that you are the world. So I want to ask you, how many of you, உங்களை எவ்வளவு பேர் நீங்கள you want to become, let us say, MBAs? ஒரு 60% கைகள் மேல போச்சு. I said, okay, very good. Let me ask you, how many of you want to become lawyers? ஒரு 40% கை மேல போச்சு. Then I asked them again, how many of you would like to become engineers or software engineers? ஒரு 80% கை மேல போச்சு. Then I asked them, given a chance, how many of you would like to become doctors? 90% hands went up. இதுதான் நம்முடைய normal average thinking. I want to show you how ridiculously stupid this idea can be. So imagine 400 people sitting and 90% of them want to become doctors. So I told them, நான் உங்களுக்கு சொன்னேன், don't worry, I want to become God. ஒரு 5 நிமிடத்திற்கு நான் கடவுளாக மாற ஆசைப்படுகிறேன். கடவுளாக மாறி உங்களுக்கு வரம் கொடுக்க ஆசைப்படுகிறேன். நீங்கள் விரும்புவதை, உங்களுக்கு வேண்டியதை வரமாக நான் கொடுக்க போகிறேன். சரிங்க அப்படின்னாங்க. சரி, 90% of you want to become doctors. Very good. So first step என்னது? We all have to get 98+%. ததாஸ்து கொடுத்தாச்சு, உங்களுக்கு கிடைக்கட்டும். அடுத்தது உங்களுக்கு என்ன தேவை? எங்களுக்கு நல்ல மெடிக்கல் காலேஜ்ல அட்மிஷன் கிடைக்கணும். ததாஸ்து கொடுத்துட்டோம், மெடிக்கல் காலேஜ்ல அட்மிஷன் கிடைக்கட்டும். We have to study very well and do very well in the medical colleges. ததாஸ்து அதுவும் கொடுத்தாச்சு. நாங்க நல்லா படிச்சிட்டு we must all come out as successful doctors. ததாஸ்து அதுவும் கொடுத்தாச்சு. அடுத்தது then we must come out and have very successful practice. Wait, 90% of the people நீங்க எல்லாரும் டாக்டர்ஸ் ஆகணும், உங்களுக்கு நல்ல பிராக்டிஸ் வேணும்னா உலகத்துல மாக்கி அத்தனை பேரும் வியாதிஸ்தர்களாக மாற வேண்டிய ஒரு கட்டாயம் வேண்டி வரும். Is that practical and possible? This is the stupidity of our building up expectations today. Our complete attitude is topsy-turvy. அழகாக சொன்னார், create value. Creating value of enterprise, creating value of opportunity is one thing. Create value of services to the people. You can choose anything in your life. நீ எதை எடுக்கிறாய், எதை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறாய் என்பது முக்கியம் அல்ல. ஆனால் நீ எதை தேர்ந்தெடுத்துக் கொண்டாலும் அதை எவ்வளவு சிறப்பாக செய்கிறாய் என்பதுதான் முக்கியம். It does not matter whether you are the scavenger of the street or the mayor of the town. It does not matter whether you are the cleaner of the street or the mayor of the town. But if your street is the cleanest in the whole city, believe me, your pride and self-worth is much bigger than the mayor of the town. That is for sure. Do something outstanding, and that's what is required. Focus. கவனம் சிதறாமல் சிறப்பாக செயல்படுதல். இதை நான் உலகத்திலே மிக சிறப்பான ஒரு காரியமாக, ஒரு செயலாக, ஒரு முடிவாக கொண்டு வருவேன் என்ற தெளிவோடு செயல்படும். That focus is required. முதல்ல படிக்கும் பொழுது as students, first of all you need to focus.
அண்ட் ஃபோக்கஸ் என்று சொல்வதற்கு மிக சிறப்பான ஒரு உதாரணம் நீங்க பார்த்திருப்பீங்க டிஸ்கவரி சேனல்ல. அழகா ஒரு ஆப்பிரிக்கன் சினாரியோ அங்க காட்டுவாங்க. and they will show a beautiful early morning நல்ல மியூசிக்கோட. ஒரு லாங் ஷாட்ல ஒரு ஆப்பிரிக்கன் ஜங்கிள், தூரத்துல சில மலைகள் இருக்கும், பக்கத்திலே காடு, அழகான ஒரு நதி அல்லது ஏரி. முதல்ல ஒரு லாங் ஷாட்ல அப்படியே மியூசிக்கோட காட்டுவாங்க. அப்புறம் க்ளோஸ்ல காட்டினா அந்த மலையில ஒரு பாறை மேல உட்கார்ந்துட்டு இருக்கும். காலை நேரத்தில் தூக்கத்திலிருந்து எழுந்து பார்க்கும். எது? ஒரு சிறுத்தை, சீட்டா. இந்த சைடுல க்ளோஸ் அப்ல காட்டுவாங்க. அந்த தண்ணியில் அந்த ஆற்றுல பல மிருகங்கள், பைசன் இருக்கும், கூட சில மான் தன்னுடைய குட்டிகள் கூட ஒரு 200-300 மான்கள் அங்க இருக்கும். மறுபடியும் they will pan the camera and they will show you. அந்த சிறுத்தை அந்த பாறையில் இருந்து இறங்கி மிக மெதுவாக பக்கத்தில் உள்ள ஒரு மரத்துல ஒரு 500 மீட்டர் தள்ளி ஒரு மரத்து மேல ஏறி உட்கார்ந்து இன்றைக்கு எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு எந்த மான் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கு. மறுபடியும் இங்க காட்டுவாங்க. இந்த மான் கூட்டத்துல திடீர்னு அதனுடைய காதுகள்லாம் விரைத்துக் கொள்ளும். ஏன்? they scent, அவர்களுக்கு தெரியும். they pick up the smell, the scent, some danger is coming. மறுபடியும் the camera will pan on to this other side and they will show you the cheetah and through the grass, அந்த புதர்களுக்கு நடுவாக மெதுவாக அந்த சீட்டா நடந்து கொண்டு வரும். அந்த ஒரு ராஜநடையோடு அது வந்துட்டு இருக்கும். looking at just one person, one deer. அந்த மான் ஒரு குட்டியின் மட்டும்தான், அந்த குட்டி மேல மட்டும்தான் அது கண், மான் குட்டி மேல. மறுபடியும் இங்க கட் பண்ணி காட்டுவாங்க. இந்த மிருகங்களுக்கு அந்த ஒரு எச்சரிக்கை வந்திருக்கும். டக டக அதுல ஓட ஆரம்பிக்கும். ஒரு 200 மீட்டர் தூரம் இருக்கும் இந்த சிறுத்தைக்கும் இந்த மான் கூட்டத்திற்கும் நடுவிலே. மான் கூட்டம் ஓடுகிறது, பின்னால் சிறுத்தை, மான் கூட்டம் சிறுத்தை. they will intercut the shots. அடுத்து 200 மீட்டர்ல இருந்து ஆரம்பிச்சு அப்புறம் 100 மீட்டரா போய் அப்புறம் 75 மீட்டர் போய் 50 மீட்டர் போய் 20 மீட்டர் போய் 10 மீட்டர் தூரத்தில் இந்த சிறுத்தை இந்த மானை துரத்துகிறது. 20 மீட்டர் தொலைவில் இருக்கும் அந்த குட்டியை, மான் குட்டியை துரத்தும் பொழுது அதனுடைய 5 மீட்டர் 8 மீட்டர் வலது பக்கம் இடது பக்கம் பல மான்கள் இருக்கும், பல மிருகங்கள் இருக்கும். ஆனால் அந்த சிறுத்தைக்கு குறையாத சிதறாத கவனம் அந்த ஒரு மான் குட்டி மீது. and that is the power of focus. never get distracted by what is around you. வாழ்க்கையிலே நாம் முனைந்து செயல்பட வேண்டும் என்றால் நம்மை சுற்றி இருக்கும் பலவிதமான கவன சிதறலில் இருந்து நாம் தப்பிக்க வேண்டும். never get distracted by what is happening around you. வேறு யாரோ ரொம்ப நல்ல விதத்துல வாழலாம், வேறு யாருக்கோ மிகப்பெரிய ஒரு சக்சஸ் கிடைக்கலாம், வேறு யாருக்கும் நம்மை விட பலவிதமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய வழி கிடைக்கலாம். but my dear friend, never lose your focus. if your sense of belief is right, if your sense of purpose is very clear, then your focus must be outstanding. Focus on achieving the best. and the formula for focus is very simple. discipline. disciplineல தமிழ்ல சொல்லப்போனா ஒழுக்கம்னு சொல்லிடுவோம். ஆனா அந்த ஒழுக்கம்ங்கிற வார்த்தை கேட்கும் பொழுதே நமக்கு மனசுல வந்து ஒரு டென்ஷன். இதை ஒழுக்கம்னு சொன்னாலே நம்ம எல்லாரும் கண்ட்ரோல் பண்ணி வைப்பாங்க, ஒரு துப்பாக்கி வச்சு சுட போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். நோ. discipline is a simple, beautiful, powerful way of living your life. disciplineக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. 2E plus 2P. enable and ensure doing the right things, prevent and prohibit doing the wrong things. இந்த ரெண்டு காம்பினேஷன் இருந்துச்சுன்னா you can focus extremely well in life. For any great success, my dear friends, we have no choice. We have got to focus and give our 110% of the best. 70%, 80% நம்ம எஃபர்ட் போட்டோம்னா நமக்கு வர ரிசல்ட் 50%, 40% தான் இருக்க முடியும். It's only when you put in your 150%, 180%, there is a possibility that you will be able to hit 100% of the goal that you wish to achieve. So first of all, have the belief about yourself that you are entitled to success. Second, be very clear about your sense of purpose. எனக்கு எது கிடைக்க வேண்டும் என்ற தெளிவு இலக்கு வாழ்க்கையிலே, என்னால் மற்றவர்களுக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்ற தெளிவு லட்சியம் வாழ்க்கையிலே. foundation of belief, foundation of purpose and the foundation of focus. தீவிரமாக முனைந்து இந்த வழியிலே தான் என் பயணத்தை நான் தொடருவேன் என்ற தெளிவு, என்ற உறுதி. இது இருந்தால் we can go to the fourth one. and what is the fourth one? foreign exchange. E. effort. the quality of effort. everybody makes effort. சார் நான் ரொம்ப ட்ரை பண்றேன் சார், அதுவும் எஃபர்ட் தான். சார் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார், அதுவும் எஃபர்ட் தான்.
I'm really sweating it out. Adu effort தான். நானும் என்னெல்லாமோ ட்ரை பண்ண, அது எல்லாமே effort தான். Your effort has got to be the most outstanding effort. So how do I define quality of effort? எந்த விதத்திலே நம்முடைய முயற்சி திருமுயற்சியாக முடியும்? How can my normal efforts become outstanding efforts? மிக அழகாக சொன்னாங்க பாரதி அம்மா. ஆல்ரெடி இதை பற்றி she has given you a very good hint. First of all, try doing something which is very, very difficult to achieve, much beyond the normal average. சராசரித்தனத்தை கடந்து மிக சிறப்பான முயற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும். நம்பர் 1. இரண்டாவது, பாண்டியன் சார், அர்ஜுன் சார் சொன்ன மாதிரி சாதாரணமான வகையிலே நீங்கள் நினைத்து பார்க்காமல், சாதாரணமான வகையிலே மட்டும் யோசிக்காமல், think differently. Impossible goals, audacious goals, number 1. Very differentiating approaches. மிக வித்தியாசமான ஒரு வழிபோக்கு. That is very, very important. Differentiating attempts, differentiating values, differentiating benefits to your customers. Customers என்று சொன்னால் whosoever is with you, whosoever is going to benefit from you. Second important thing about your effort. Third one, most important thing. Can I try something new, innovative? Yes. Trying something new and innovative. இதுவரைக்கும் மற்றவர்களால் யோசிக்கப்படாத, மற்றவர்களால் கொடுக்கப்படாத ஒரு வித்தியாசமான விளைவை ஏற்படுத்தும் அந்த ஒரு தாக்கம் நமக்கு தேவை. அதெல்லாம் பேச்சு கேட்கறதுக்கு நல்லா இருக்கு சார். நீங்க சொல்லலாம் இன்னோவேட்டிவா இருக்கலாம் அப்படின்னு. அதாவது ரிஸ்க் இல்ல. Of course it is a risk. The only person who takes the risk is the person who becomes truly an entrepreneur. இது கூட நான் ஒரு வார்த்தை ஜாலம் மாதிரி சொல்லிட்டு போயிடலாம். ஆனா அதுக்கு ஒரு அழகான உதாரணத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. சரி, ரிஸ்க் எடுக்கிறத பத்தி நமக்கு ஏன் பயம் இருக்கிறது? Why are we scared of taking or having a risk in our life? Very simple. Because we believe that if I take a risk and if I fail, my life is finished. We are all afraid of failing in life. We are all afraid of getting destroyed if I fail in life. So, நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, ராஜா சார், that is okay. நீங்க அழகா மேடையில் அரை மணி நேரம் பேசிட்டு போறீங்க, அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறீங்க. நீங்க சொன்ன அட்வைஸ் எல்லாம் நான் பின்பற்றிக்கிட்டே இருந்தேன், நான் ஃபாலோ பண்ணேன்னா நீங்க கேரண்டி கொடுக்க முடியுமா நான் வாழ்க்கையில் ஜெயிப்பேன் அப்படின்னு? You know what is my answer? No. I don't guarantee. What do you mean? இவ்வளவுலாம் பேசிட்டு you won't guarantee? No, I don't guarantee. என்னங்க இந்த மாதிரி சொல்றீங்க? Yes. I don't guarantee to you, my dear friend, that because you take all my advice, you will definitely 100% succeed. I don't give you a guarantee card. What is the point? காலையில இருந்து உட்கார்ந்திருக்கோம், பல மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் வராங்க, எல்லா விஷயங்களை எல்லாம் பத்தி பேசுறாங்க. கடைசியில் இந்த ஆளு குண்டு போடுறாரு, நீங்க சொன்ன விஷயத்தெல்லாம் கேட்டு ஃபாலோ பண்ணா கேரண்டி கிடையாது. Yes, definitely there is no guarantee. You know why? My dear friend, please understand the beauty of being a human being. மனிதனாக பிறந்ததற்கான மிக மிக அழகிய ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். Who gets a guarantee? Who gets a warranty? A product gets a guarantee, a product gets a warranty. Godrej refrigerator, guarantee. Maruti car, guarantee. Lenovo computer, guarantee. Sony television, guarantee. Crompton fan, guarantee. Pilot pen, guarantee. Faber stove, guarantee. Every product or a material which is manufactured, it certainly will have a guarantee card and a warranty card. You know why? When a product has got a guarantee and warranty, it means there is a particular capacity till which it will certainly perform and perform in a reliable way. But the human being is not a limited product. He is an unlimited product. He does not need any guarantee. He can go beyond all the guarantee. Only those products which have got limited capacity to perform require a guarantee card. நம்ம யாருமே பறக்கும்போது நம்ம பின்னாடி God this guy will not fail for next 20 years னு guarantee card கொடுத்து அனுப்பல. To be a human also means to be the willingness to fail once in a while. அழகாக சொன்னாங்க, தோல்வியை கண்டு தோட வேண்டிய அவசியமே கிடையாது. இத பத்தி சொல்றதை விடுங்க, ஒரு அனுபவத்தில் ஒரு அழகான விஷயத்தை சொல்றேன். ஒரு குழந்தை கிட்ட இருந்து கத்துக்கிட்ட ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். எங்க வீட்டுல ஒரு அழகான பேத்தி லாஸ்யா, 2 வயது அந்த குழந்தைக்கு. இந்த குழந்தை லாஸ்யா
அவளுக்கு சுமார் 7 மாதம். அந்த 7 மாதத்துல அவ வளர்ந்துகிட்டு இருக்கும்போது தவளர அந்த ஸ்டேஜ் முடிஞ்சு போச்சு. தவளர குழந்தை அடுத்த ஸ்டேஜ்ல என்ன செய்யும்? எழுந்து நிக்கிறதுக்கான முயற்சி பண்ணும் இல்லீங்களா? So we are watching such a lovely beautiful girl going all over the place. தளந்துகிட்டு இந்த ரூமுக்கு போகுது, சமையல் அறைக்கு போகுது, பாத்ரூம்குள்ள போகுது, பின்னாடியே ஓட வேண்டி இருக்குது. So I was watching Lasya when she started trying to stand up. இந்த சிறு குழந்தை முதல் முறையாக தன்னுடைய வாழ்க்கையிலே எழுந்து நிற்க வேண்டும் என்ற ஒரு முயற்சியை செய்கிறது. சோ பார்த்துக்கிட்டே இருக்கோம், அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அது ஒரு கார்னருக்கு போகும், அங்க ஒரு சேருடைய காலை பிடிச்சிட்டு மொல்ல அப்படியே எஃபர்ட் எடுக்க பார்க்கும், டபக்குன்னு கீழே விழும். கீழே விழுந்தோட கலகலகல்ல பெருசா சிரிக்கும். கொஞ்ச நேரம் அப்படியே படுத்துட்டு இருக்கோம், பார்க்கும் இங்க அங்க. ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் இன்னொரு கார்னருக்கு போகும், இன்னொரு டோர் பிடிச்சிட்டு மொல்ல எழுந்துக்க பார்க்கும், டபால்னு மறுபடியும் கீழே விழும், மறுபடியும் பெருசா சிரிக்கும். ஒரு நாள்ல சுமார் 15-20 தடவை இந்த மாதிரி முயற்சி பண்ணுது. ஒரு நாள், 2வது நாள், 3வது நாள், ஒவ்வொரு தடவையும் கொஞ்சம் மார்ஜினல் இம்ப்ரூவ்மெண்ட், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்குது, அப்புறம் விழுது. ஆனால் ஒவ்வொரு தடவை விழும் போதும் கலகலன்னு சிரிக்குது. கடைசியாக 5வது நாள் பார்த்துக்கிட்டே இருக்கும். சாயந்தர நேரத்துல ஒரு மாதிரி அதுக்கு பிராக்டிஸ் வந்துருச்சு போல இருக்கு. பிடிச்சுக்கிட்டு சேருடைய ஓரளவு பிடிச்சு அப்படியே ரெண்டு கை வச்சு மண்ணில் எழுந்துட்டு, நீங்க எல்லாம் என்ன பாக்குறீங்களா, நான் அச்சீவ்மெண்ட் பண்றேங்கிற மாதிரி ஒரு லுக் கொடுத்துட்டு 2 கையை விட்டுட்டு ஒரு 2 செகண்ட் நின்னுட்டு டமால்னு கீழே விழுந்தது. First time Lasya could stand on her own leg and she had a very big laugh. I was watching the child and I learned a lesson in my life. Why did Lasya, in spite of falling down for 50 times, 60 times, always was laughing? Because I learned now that when a child falls, it only falls. But an adult like you and I, when we fall, we think that it's not a fall, it's a fail. We think that we have failed in our life. விழுவது என்பது வீழ்ச்சி அல்ல என்ற தெளிவு வாழ்க்கையில் தேவை. நாம் கீழே விழலாம், ஆனால் விழுவது என்பது வீழ்ச்சி அல்ல. So if you want to be different, if you want to be innovative, if you want to be achieving that extraordinary thing, be prepared once in a while to fail a little bit. Keep this quality of effort. இப்படிப்பட்ட ஒரு குவாலிட்டி ஆஃப் எஃபர்ட்டுக்கு எது தேவை என்று கேட்டீங்கன்னா பதில் ரொம்ப ரொம்ப சுலபமான பதில். Extraordinary effort requires extraordinary pursuit, and extraordinary pursuit is very very painful. Be willing to undergo that pain. எப்படிப்பட்ட பெயின், எப்படிப்பட்ட வலி என்று கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இப்ப நீங்க சப்போஸ் உங்களுக்கு நல்ல ஒரு உடம்பு, நல்ல ஒரு ஃபிட்னஸ் வேண்டும் என்றால் நீங்க ஜிம் போவீங்க. நீங்க ஜிம் போனீங்கன்னு வச்சுங்க, முதல் 2 நாளைக்கு ஒர்க் அவுட் பண்றீங்க. ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணி நீங்க வெளில வரும்போது என்ன டான்ஸ் ஆடிக்கிட்ட வர போறீங்க. Every muscle of yours will be paining for you. Just one very important message in life. வலி இருந்தால்தான் வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு சாத்தியம் இருக்கிறது. Pain precedes possibilities. Never be afraid of pain, because when you are experiencing pain, it only indicates that once you cross the pain, there's a great opportunity, possibility waiting for you. Pick up these 4 foundation stones. Have your self-belief in life. Have your sense of purpose in life. Have a very clear focus of where you want to go and what you want to achieve. And finally, be willing to take extraordinary efforts to hit your target. My dear friends, every one of you, the mere fact that we are present here today, we are eligible for incomparable success. I wish you all the very best and good luck in your life, and thank you so much for being a wonderful audience.